நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் அரிசி வந்து கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நான் இந்த சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும். நான் மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து பொரியட்டும். இப்போ வெந்தயம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ சோறுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரட்டும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எல்லாமே வதங்கிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். நான் இந்த கப்பில் 3 கப் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதனால் 6 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஆறு கப்பு தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பொங்கி வந்து வரட்டும், நுரைச்சி வரும். அந்த சமயத்தில் நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம். 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 2 கப்பு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் இதாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க அரிசியை பொறுத்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நைட்டாக நுரைச்சி வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம். ஊற வச்சிருந்த அரிசி தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டேன். இப்போ அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்புலாம் இருக்குதா செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு தடவை திறந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ரைஸ் வந்து வேகட்டும். இப்போ அரிசியும் தண்ணியும் வந்து லெவல் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு வந்து கம்மி பண்ணி சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா நமக்கு தம் போட்டனாலும் தம் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நான் ரொம்ப சின்னதாக வச்சுட்டேன். இப்போ சோறு வந்து புளிங்கி வரட்டும். நமக்கு சோறு வெந்துருச்சான்னு வந்து பார்த்துடலாம். நமக்கு சோறும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கரண்டி விட்டு பார்க்கும்போது தண்ணி எதுவுமே இருக்காமல் இருந்தால் சோறு நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு தேங்காய் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு.